வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 3இல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவியல் ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரை கூறும் இலக்கியம் எதுனா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யாருன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யாருன்னா நெல்லை சு முத்து. சொல்லும் பொருளும் இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. மேதகு அப்துல் கலாம் அவர்கள் யாரை தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டினார்னா நெல்லை சு முத்து. அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் யார்னா நெல்லை சு முத்து. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு என்ற வரிகளை கூறியது யாருன்னா நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனங்கள் எதெல்லாம்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டவர் யாருன்னா நெல்லை சு முத்து. புக் பேக் கொஸ்டின். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி பிரித்து எழுதுக கண்டு ப்ளஸ் அறி. ஓய்வற பிரித்து எழுதுக ஓய்வு ப்ளஸ் அற. ஏன் ப்ளஸ் என்று சேர்த்தெழுதுக ஏனென்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் சேர்த்தெழுதுக ஔடதமாம். எதிர்ச்சொல் அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அடுத்த பாடம் அறிவியலால் ஆள்வோம். இது ஒரு கவிதை பகுதி. எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் என்ற கவிதை வரிகள் இடம்பெற்ற கவிதையின் தலைப்பு என்னன்னா அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம் என்னும் கவிதையை எழுதியவர்கள் யாருன்னா பாடல் நூல் ஆசிரியர் குழு தான் இதை எழுதியிருக்காங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா பாரதியார். புக் பேக் கொஸ்டின். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழ்கடல் பிரித்தெழுதுக ஆழம் ப்ளஸ் கடல். விண்வெளி பிரித்தெழுதுக விண் ப்ளஸ் வெளி. நீளம் ப்ளஸ் வான் சேர்த்தெழுதுக நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் சேர்த்தெழுதுக இல்லாது இயங்கும். அடுத்தது கணியனின் நண்பன். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா காரல் கபெக். காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் நாடு. காரல் கபெக் என்பவர் ஒரு நாடக ஆசிரியர். ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அடிமை. எந்த ஆண்டு காரல் கபெக் எழுதிய நாடகத்தில் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தினார்? 1920ஆம் ஆண்டு. தானியங்கியின் செயல்களை கட்டுப்படுத்துவது எது? கணினி. தானியங்கிக்கு விளக்கம் தரும் கலைக்களஞ்சியம் எது? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா சென்சார்ஸ். உலக சதுரங்க வெற்றியாளர் யார் அப்படின்னா கேரி காஸ்பரோவ். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது. அந்த சதுரங்க போட்டியில் கேரி காஸ்பரோவுடன் போட்டியிட்டது யாருன்னா ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி. 1997ஆம் ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியின் வெற்றியாளர் யார் அப்படின்னா டீப் ப்ளூ. ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. ரோபோவின் பெயர் என்னன்னா சோபியா. சோபியாவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ன பட்டத்தை வழங்கியுள்ளது? புதுமைகளின் வெற்றியாளர். உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. தானியங்கிக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும். அடுத்தது புக் பேக் கொஸ்டின். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த பிரித்து எழுதுக நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம் பிரித்து எழுதுக அ ப்ளஸ் உருவம். மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை சேர்த்தெழுதுக. செயல் ப்ளஸ் இலக்க சேர்த்தெழுதுக செயல் இலக்க. நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எதுனா ரோபோ. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னா செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்னன்னா டீப் ப்ளூ.
சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா அரேபியா. அடுத்தது வந்து ஒளி பிறந்தது. மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? திருக்குறள். மேதகு அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் எதுனா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். எதிர்காலம் பற்றி கனவு காண வேண்டும் என கூறியது யாருன்னா மேதகு அப்துல் கலாம் அவர்கள். எதை பார்த்து வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசைகளுக்கு தோன்றியது? பறவைகளை பார்த்து. அதாவது 10 வயசில் தன்னுடைய ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி வானத்தில் பறக்குது அப்படிங்கிறத வந்து விளக்கி கூறும்போது அவருக்கு வந்து வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து உருவாகுது. எந்த நூலை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றதாக வந்து அப்துல் கலாம் அவர்கள் கூறுகிறார்? விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இது ஒரு ஆங்கில நூல். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் ஐயாவிற்கு பெரும் மகிழ்வை தந்த நிகழ்வு எதுனா போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து முதல்ல வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை வந்து தூக்கிக்கிட்டு நடக்கும்போது கஷ்டப்பட்டாங்க. கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை வந்து அந்த குழந்தைங்க அணிந்து நடப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் ஏவுகணையின் பெயர்கள் என்னெல்லாம்னா அக்கினி மற்றும் பிருத்திவி. இந்த ஏவுகணைகள் மூலம் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா எப்படி இருக்கும் என அப்துல் கலாம் ஐயா கூறினார் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் போல வலுவான கல்வி முறை இருக்கும். செயற்கைக்கோள் மூலம் சூரிய சக்தி பெற்றிருக்கும். செவ்வாய் கோள்களில் வந்து மனித இனம் வந்து குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது? 525 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள். உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுகிறார்னா குழந்தைகளை தான். அடுத்து இலக்கணம். மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மொழி முதல் எழுத்துக்கள். மொழி அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து சொல். சொல்லின் முதலில் வருவது தான் மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லினுடைய முதல்ல வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். எடுத்துக்காட்டு வந்து க வரிசை எழுத்துக்களை எடுத்துக்கிட்டோன்னா கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கொண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. ந, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்துக்களுடைய வரிசையில் வந்து சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லினுடைய முதலில் வரும். ஞ வரிசையில் வந்து ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல் எழுத்தாக வந்து வரும். எடுத்துக்காட்டு ஞனம். இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் வந்து தனித்து இயங்காமல் வந்து அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படிங்கிற சொற்களில் வந்து சேர்ந்து வருகிறது. ஞ வரிசையில் வந்து ஞ, ஞா, ஞே, நோ ஆகிய 4 எழுத்துக்களும் வந்து சொல்லின் முதல்ல மட்டும் வரும். ய வரிசையில் வந்து ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். வ வரிசையில் வந்து வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 22. உயிர்மெய் எழுத்துக்களில் வந்து க, ந, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ என்னும் 10 வரிசைகளில் மட்டுமே சொல்லின் முதல்ல வரும். உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்து 10, மொத்தம் 22 மொழி முதல் எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது. ட, ந, ர, ல, ள, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட வந்து சொல்லின் முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது. ந, ஞ, ய, வ வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராது. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை வந்து பிற மொழி சொற்கள். இதனை வந்து நம்ம தமிழில் ஒலிபெயர்த்து எழுதும்போது மட்டும் இந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல வரும். அடுத்து வந்து மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர் எழுத்துக்கள் 12மே மொய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். இஞ்ச், இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு வந்து உறிஞ்ச், வெரிந்த், அவ். மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். அடுத்தது வந்து
சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவது கிடையாது. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்களுள் ந எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், திலீப், மியூசினிச் போன்ற பிறமொழி பெயர்ச்சொற்களில் இவ்வெழுத்துக்களை இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவது கிடையாது. ஒகர வரிசையில் நோ தவிர எந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ அப்படிங்கிற வார்த்தை ஓரெழுத்து ஒரு மொழி. நோ என்பதன் பொருள் துன்பம். அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் சொல்லின் இறுதியிலும் வரும். புக் பேக் இது ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சர் சி.வி. ராமன். ராமன் விளைவு கண்டறிந்த ஆண்டு நாள் என்னன்னா பிப்ரவரி 28, 1928. இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு எது அப்படின்னா ராமன் விளைவு. இந்தியாவின் தேசிய அறிவியல் நாள் எதுனா பிப்ரவரி 28. ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட நாள் எதுனா தேசிய அறிவியல் நாளாக நம்ம கொண்டாடுறோம். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எதுனா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ராமன் தனது ஆய்வை எதன் உதவியுடன் தொடங்கினார் அப்படின்னா ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.